பிக் பாஸ் தி காமன் மேன். கைஸ், பிக் பாஸ் காமன் மேன் ஷோ ஆரம்பிக்க போகுது. ஆனா இப்படிப்பட்ட ஜட்ஜஸ் எடுத்து போடுவாங்கன்னு எதிர்பார்க்கல. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு கிடைக்குமா? அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு ஆங்கரை எடுத்து போடுவாங்கன்னு எதிர்பார்க்கல. நீங்களாம் ஜட்ஜஸ்ங்க, நான் தான் ஹோஸ்ட். உண்மையிலே சொல்றேன், பிக் பாஸ் ஹிட் ஆகுதோ இல்லையோ இந்த காமன் மேன் ஷோ ஹிட் ஆயிடும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இதுல இருந்து 5 பேரை ஃபில்டர் பண்ண போறாங்க. சோ நான் கூட நினைச்சேன் சும்மா சப்பையா இருக்கும் ஷோ அப்படின்ற மாதிரி. பட் எடுத்து போட்டிருக்க ஜட்ஜஸும் ஆங்கரும் பயங்கர வில்லகமான ஆட்களை எடுத்து போட்டிருக்காங்க. சோ அது என்ன மேட்டர் அப்படின்றத டீடைலா பார்க்க போறோம். சீரியஸ்லி பிக் பாஸ் சீசன் 10 வந்து உண்மையிலே ஹிட் ஆகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் யோசிக்க தோணுது. நோ டென்ஷன், சூப்பர் பாசிட்டிவிட்டி, அப்புறம் கொஞ்சம் ஹாட் ஆர்மி டான்ஸ். ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் காமன் மேன் ஷோ மூலமா கிட்டத்தட்ட ஒரு 5ல இருந்து 6 பேரை வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அனுப்ப போறாங்க. சோ அதுக்காக தான் இந்த ஷோவே. அப்படி இருக்கும்போது இந்த ஃபில்டர் பண்ற ப்ராசஸ் இருக்குல்ல, இது ரொம்ப முக்கியமான ப்ராசஸ். அதுல போடக்கூடிய ஜட்ஜஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஆட்களா இருக்கணும். கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப டஃபா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. அதுலயும் குறிப்பா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் வந்திருக்காரு, ஆரி. ப்ரோக்கு ஒரு ஆனஸ்ட் ஆரி தோசை. சீரியஸ்லி ஆரி வந்து இந்த மாதிரி ஒரு ஷோல உள்ள வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த பீஸ் வந்து பாத்தீங்கன்னா காம்ப்ரமைஸே அவ்வளவு சீக்கிரம் ஆகாது. எது பர்ஃபெக்ட்டோ அதை மட்டும் தான் பாத்தீங்கன்னா இவர் வந்து சூஸ் பண்ணுவாப்ல. சோ அப்படிப்பட்ட ஆளை வந்து ஜட்ஜா போறது உண்மையிலே நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். இந்த பிக் பாஸ்ல இத்தனை சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா என்னோட பெஸ்ட் ஃபேவரட் அப்படின்னா நான் கண்டிப்பா வந்து ஆரிய சொல்லுவேன். ஏன்னா ஒரு கேமை எப்படி ஆடணுமோ அப்படி ஆட முடிச்சுட்டு வெளியே வந்த மனுஷன் அந்த மனுஷன் வர மாதிரி. சோ அந்த மனுஷனை தூக்கி ஜட்ஜா போடுறது உண்மையிலே நல்ல விஷயம். அது கூடவே பாத்தீங்கன்னா ஆரி என்னதான் அந்த சீரியஸாவும் ரொம்ப ஒரு மாதிரி நேர்மையாவும் இருந்தாலும் கொஞ்சம் ஃபன்னான ஆட்களையும் சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜு அவரை வந்து பாத்தீங்கன்னா தூக்கி உள்ள போட்டிருக்காங்க ஜட்ஜா. ஒரு கப் கண்டென்ட் வித் எக்ஸ்ட்ரா காமெடி அண்ட் டைமிங் பஞ்சஸ் மேல தூவி விட்டுருங்க. மாஸ் மசாலா என்டர்டெயின்மெண்ட். சோ ராஜு இருக்கும்போது கொஞ்சம் ஃபன்னும் கொஞ்சம் காமெடி இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய ஆட்களை சூஸ் பண்ணுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில ராஜு தூக்கி உள்ள போட்டிருக்காங்க. பார்க்கலாம் ராஜு எப்படி சூஸ் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி. இதுக்கடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் பிக் பாஸ் சீசன் 1ல உள்ள வந்த ஓவியாவை தூக்கி உள்ள போட்டிருக்காங்க ஜட்ஜா. ஓவியாவா? ஓவியாக்கு ஜட்ஜுக்கும் எப்படியா செட் ஆகும் அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா அதுதாங்க எனக்கும் தெரியல. ஒரு இடத்துல ஒரு நிமிஷம் அமைதியா உட்காருமா அப்படின்னாலே உட்கார முடியாது. சோ இந்த பீஸ் எடுத்து ஒரு சேர்ல உட்கார வச்சு ஃபுல்லா ஒரு ஷோ எப்படி நடத்த முடிக்க போறாங்கன்னு தெரியல. எனிவேஸ் எனக்கு இதுல ஒரே ஒருத்தர் மட்டும் கொஞ்சம் இடிக்கிறாங்க அப்படின்னா ஓவியா மட்டும் தான் சொல்லுவேன். ஏன்னா பிக் பாஸ் சீசன் 1ல ஓவியா வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ஹிட் ஆனாங்க. ஓவியாக்குன்னு ஆர்மி எல்லாம் பயங்கரமா கிரியேட் ஆச்சு. என்னதான் இது எல்லாமே கிரியேட் ஆயிருந்தாலும் அவங்க இந்த கேம் ஆன விதத்தை பார்த்து அவங்களுக்கு அதெல்லாம் கிரியேட் ஆச்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதெல்லாம் எதுவும் இல்ல. ஜஸ்ட் அவங்க வந்து நேர்மையா இருந்தாங்க, நிறைய பேருக்கு உண்மையா இருந்தாங்க. சோ அதனால ஓகே இந்த பொண்ணு மேல ஒரு சிம்பத்தி வந்து அப்படிதான் பாத்தீங்கன்னா ஓவியா வந்து ஹிட் ஆனாங்க. ஓவியாக்கு ஆர்மி எல்லாம் அப்ப கிரியேட் பண்ணானுங்க. அதனால தான் பாத்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 1மே ஹிட் ஆச்சு. என்னதான் 3 சீசன்ல ஹிட்டான ஒரு ஆட்களை வந்து பாத்தீங்கன்னா தூக்கி உள்ள போட்டுருக்காங்க ஜட்ஜஸா. ஆனா அந்த ஓவியா மட்டும் கொஞ்சம் இருக்கிறது ரைட்டா கொஞ்சம் பிசிறு தட்டுற மாதிரி தான் இருக்கு. எனிவேஸ் அது என்ன பண்றாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது நியூ கேம், நியூ ஷோ. பட் என்ன பொறுத்த வரைக்கும் ஆரி ராஜு இவங்க 2 பேருமே ஜட்ஜா போடுறது ஒரு நல்ல விஷயம் அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். இந்த ஷோ கொஞ்சமாவது உருப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. பிக் பாஸ் தி காமன் மேன்ல ஜெயிச்சு பிக் பாஸ் சீசன் 10ல கண்டஸ்டன்ட் ஆக போறாரு. காமன் மேன் யாருன்னு இந்த ஷோல பாரு. சோ இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் இந்த ஷோ வந்து பாத்தீங்கன்னா தூக்கி நிப்பாட்டக்கூடிய அந்த ஆங்கர் அது யாருன்னு பாத்தீங்கன்னா அதுதான் ரொம்ப ரொம்ப வில்லங்கமான ஆள். மாயாவை தூக்கி போட்டிருக்காங்க, மாயா கிருஷ்ணனை. சோ அதை பார்க்கும்போது தான் மாயா ஆங்கரா நல்லா விளங்குமா இது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் யோசிக்க தோணுது. பட் மாயாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபன்னான ஒரு விஷயத்தை கொண்டு போகணும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு ஆள் தான். என்னதான் பிக் பாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க பண்ண நிறைய நடவடிக்கைகள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பிடிக்கல அப்படின்னாலும் என்டர்டெயின்மெண்ட் மாயா கிட்ட இருந்து வந்தது. அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். குறிப்பா அவங்க ஒரு டான்ஸ் ஒன்று ஆனாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அது டிவில வந்து டெலிகாஸ்ட் பண்ணல, ஒன்னொரு ஷோல அதை போடல. லைவ்ல பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்களோட டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு. இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா மறக்க முடியாது. மாயானாலே ஓகே அந்த ஒரு டான்ஸ் எல்லாருக்கும் ஞாபகம் வரும். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யா ராய் கெட்டப் போட்டு ஒரு குத்து டான்ஸ் ஆன முதல் வந்து பாத்தீங்கன்னா மாயாவா தான் இருப்பாங்க. சோ அந்த அளவுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் மக்களை வந்து பாத்தீங்கன்னா எங்கேஜிங்கா வச்சுக்கிறதுக்கு மாயா வந்து ட்ரை பண்ணுவாங்க. சோ அப்படி இருக்கும் போது ஆங்கரா இவங்களை போட்டது அந்த ஷோ கொஞ்சம் எங்கேஜிங்கா வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் மாயாவோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்றது. சோ என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா பிக் பாஸ் காமன் மேன் ஷோவை ஹிட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சேனல் பயங்கரமா உள்ள இறங்கி வேலை செஞ்சுட்டாங்க. அதுல முக்கியமா எனக்கு ரொம்ப ஹைப் ஏத்துனது ஆரியோட என்ட்ரி தான். ஏன்னா ஆரி வேற ஒரு ஷோல வந்து பாத்தீங்கன்னா ஆங்கர் பண்ணிட்டு இருக்காரு வேற ஒரு சேனல்ல. அப்படி இருக்கும்போது அந்த மனுஷனை தூக்கி உள்ள போட்டு இந்த ஷோக்கு வந்து ஹைப் ஏத்தணும்னு நினைச்சாங்களே உண்மையிலே நல்ல விஷயம். ஏன்னா பிக் பாஸ் சீசன் 4ல ஆரி ஜெயிக்க
இருக்கும் போது எந்த அளவுக்கு அந்த ஷோ ஹிட் ஆச்சு அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அவருக்குன்னு தனியா பாத்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் ஃபேன் பேஸே இருக்கு. அந்த ஃபேன் பேஸ் கிரியேட் ஆனதுக்கு முழுக்க காரணம் அவர் வந்து ஹானஸ்டா விளையாடுனது அப்படின்றது தான். சோ அப்படி இருக்கும்போது அந்த நேர்மையை இந்த ஜட்ஜிங் ப்ராசஸ்லயே அவர் காமிப்பாரு. ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டான ஆபீசரா இருப்பாரு அப்படின்றத எல்லாம் எதிர்பார்ப்பாவும் இருக்கு. நானும் அந்த எதிர்பார்ப்புல தான் இருக்கேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓவராலா இந்த ப்ரோமோ பார்க்கும்போது ஜட்ஜஸ் யாரு, ஆங்கர்ஸ் யாரு அப்படின்ற மாதிரி ரிவீல் பண்ணிட்டாங்க. இது கூடவே ஷோ எப்ப டெலிகாஸ்ட் ஆக போகுது, அதாவது மண்டே டு ஃப்ரைடே அப்படின்னும் போது நைட்டு 10 மணிக்கும் சாட்டர்டே சண்டே வந்து பாத்தீங்கன்னா 5:30 மணிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ அதை பார்க்கும்போது இந்த ஷோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி லாங் ப்ராசஸ் தான். அதாவது எப்படி பார்த்தாலும் பாத்தீங்கன்னா ஒரு 1 மந்த் கிட்ட இழுத்துருவானுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 5 பேருக்கு ஃபைனலா ஃபில்டர் பண்றதுக்கு 5 பேரா 4 பேரா 6 பேரா அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகல. எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் ஒரு 5 பேரை கடைசியா 15 பேரை எடுத்து அந்த 15 பேர்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ரிஜெக்ஷனை போட்டு கடைசியில வந்து பாத்தீங்கன்னா 5 பேரை வந்து வீட்டுக்குள்ள அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இந்த பிக் பாஸ் சீசன் 10 வந்து ஹிட் ஆகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த காமன் மேன்ஸ், அதாவது ரொம்ப சீசனா நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம், வெகுஜன மக்கள்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 4-5 பேரையாவது எடுத்து போடுங்க அப்படின்ற மாதிரி போன சீசன்லயே சொன்னோம். கேட்டானுங்களா? கேட்கலையே. போன சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப எடுக்கிறோமாங்க காமன் மேன் அப்படின்னு சொல்லிட்டு திவாகரத்துக்கு எடுத்து போட்டானுங்க. சோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அவனுங்களே சூனிய வச்சுக்கிட்டானுங்க. ஒரு ஷோவை 100 நாள் பார்க்க முடியாம பார்த்து ரிவ்யூ பண்ணது அப்படின்னா போன சீசன் தாங்க. உண்மையிலே போன சீசன்ல இவங்க யாராவது ஒருத்தர் ஜெயிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒருத்தர் கூட மனசு ஒத்துக்கிற மாதிரி சொல்லவே தோணல. ஆனா இவங்க அடிச்சா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி சொல்ல தோணல. கடைசியா லாஸ்ட் சீசன் திவ்யா கணேஷ் அவங்க தான் வின் பண்ணாங்க. ஏதோ ஒண்ணு இருக்கிறதுல நீ ஓகேமா அப்படின்ற மாதிரி தான் எல்லாருக்கும் தோணுச்சே தவிர மத்தபடி இவங்க கப் அடிச்சா ஓகேங்க, இவங்க ஜெயிச்சா கொஞ்சம் சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒருத்தர் கூட இல்ல. ஏன்னா அதுக்கு டிசர்விங்கான ஆட்களா யாருமே இல்ல. அந்த வீட்டுக்குள்ள இந்த ஷோக்காக ஃபைட் பண்ண ஆட்கள்னு பாத்தீங்கன்னா யாருமே இல்ல. அந்த அளவுக்கு ரொம்ப நாஸ்தியா போன சீசன் வந்து போய் முடிஞ்சது, பெரிய டிசாஸ்டர்ல போய் முடிஞ்சது. அதுக்கு காரணம் இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ் தூக்கி உள்ள போட்டிருந்தானுங்க. அந்த விளக்கண்ண வேலையை இந்த வாட்டி பண்ணாம இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா காமன் மேன்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் எடுத்து வச்சிருந்தானுங்க. சோலி முடிஞ்சது. இந்த சீசனும் காலி அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா காமன் மேன்லயும் வர மாட்டாங்க, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா செலிபிரிட்டி ரேஞ்சிலயும் இருக்க மாட்டாங்க. ரெண்டுத்துக்கு நடுவுல இருந்துகிட்டு ஒரு மாதிரி கிரிஞ்சு பண்ணி வச்சிருக்கானுங்க. போன சீசன்ல அப்படிதான் பாத்தீங்கன்னா மொத்தமா காலி பண்ணி வச்சிட்டானுங்க. சோ அதனால காமன் மேன்னா உண்மையிலே காமன் மேன் எடுங்க. இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் வாய்ப்பு கொடுக்குறேன், அவங்களோட ஃபாலோவர்ஸ் எல்லாம் வந்து விஜய் டிவில பிக் பாஸ் பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் நினைக்காதீங்க. ஆல்ரெடி பிக் பாஸ்க்கு ஒரு பெரிய செட் ஆஃப் ஃபேன் பேஸ் இருக்குது. தமிழ்நாடு ஃபுல்லா எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு ஷோ. சோ அதனால வந்து இந்த மாதிரி வந்து ஷோவை பார்க்க வைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா லாஸ்ட் சீசன் எப்படி டிஆர்பி ஊத்திக்கிட்டு நக்கிக்கிட்டு போச்சோ அதே மாதிரி இந்த வாட்டியும் பாத்தீங்கன்னா டிஆர்பி நக்கிட்டு போயிடும். பார்க்கலாம், போன வாட்டி பண்ண தப்ப பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். சோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது கூட விஜய் சேதுபதி அந்த ப்ரோமோல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கிளிப்ல வராது. இது வரைக்கும் பாத்தீங்க, இதுக்கப்புறம் ஆடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு விஜய் சேதுபதி அவர்களே. அவங்க ஆடுறத நாங்களும் பார்க்கிறதுக்கு ஆவலா காத்துக்கிட்டு இருக்கோம். அது கூட ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், நீங்களும் இந்த வாட்டி ஹோஸ்ட் பண்ணும்போது போன வாட்டி மாதிரி இல்லாம கொஞ்சம் நல்லா கொஞ்சம் பெட்டரா இம்ப்ரூவைஸ் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும். இது வரைக்கும் பார்த்தீங்க, இனிமே விளையாடுங்க. ஏன்னா போன வாட்டி நீங்க என்னென்ன பண்ணீங்க, அதாவது வீக்கெண்ட் ஆனா எல்லாரும் எதிர்பார்ப்புல இருப்பாங்க, வீக்கெண்ட் ஆனா எல்லாம் வெறியோட இருப்பாங்க. அதாவது யாருக்கு வந்து விஜய் சேதுபதி ரோஸ்ட் வைக்க போறாரு அப்படின்னு. ஆனா வீக்கெண்ட் ஷோ அவர் முடிச்சதுக்கு அப்புறம் விஜய் சேதுபதிக்கு தான் ஒட்டுமொத்த ரிவ்யூவர்ஸும் பாத்தீங்கன்னா ரோஸ்ட் போட்டுட்டு இருந்தாங்க. ஐயய்ய என்னையா இப்படி சொம்படிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி. சோ சேனலுக்கு ஒரு முக்கியமான ரெக்வெஸ்ட், விஜய் சேதுபதி அவரோட ரெஃபரன்ஸ்ல யாராவது உள்ள வந்தா தயவு செஞ்சு எடுத்துடாதீங்க. ஏன்னா எடுத்து போட்டா இந்த மனுஷன் முரட்டு முட்டு கொடுப்பாப்ல. சோ அதனால அந்த வேலையை மட்டும் பண்ணாதீங்க. விஜய் சேதுபதி அப்படின்னு அவர் ஃப்ரெண்டுங்க அப்படின்னு சொன்னா முதல்ல ரிஜெக்ட் பண்றீங்க. அது காமன் மேனா இருந்தாலும் பரவாயில்ல, அவர் ஃப்ரெண்டுன்னு சொன்னாலே முதல்ல ரிஜெக்ட் பண்றீங்க. ஷோ வந்து நக்கிட்டு போயிடும். சோ அதனால அந்த வேலையை மட்டும் பண்ணாதீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பிக் பாஸ் சீசன் 10 ஒரு மாதிரி நல்ல ஹைப்ல தான் இப்பத்துல இருந்தே பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஏத்திட்டு போறாங்க. இங்க கேட்காத பல வெரைட்டிங்களும் நம்ம கண்டஸ்டன்ஸ் ரெடியா இருக்காங்க. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த காமன் மேன் இந்த ஷோ வந்து எப்படி ஹிட் ஆகுதா என்னன்னு. ஏன்னா இது ஹிட் ஆனாதான் அது ஹிட் ஆகும். இது வந்து ட்ரைலர் மாதிரி ஒரு மெயின் மூவிக்கு. சோ இந்த ட்ரைலரே அப்படின்னு ஆயிடுச்சுன்னா மூவி வந்து பாத்தீங்கன்னா அப்படின்ற மாதிரி ஆயிடும். சோ அதனால இந்த காமன் மேன் ஷோ ஹிட் ஆகணும் அப்படின்ற மாதிரி சேனலும் பயங்கரமா ட்ரை பண்றாங்க. சோ கண்டஸ்டன்ட் செலக்ஷன் வந்து ரொம்ப சின்சியரா பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ நிறைய வீடியோஸ் வந்து அவங்களுக்கு வந்திருக்கு. அதாவது வீடியோஸ் எடுத்து அனுப்ப சொல்லியிருந்தால எக்கச்சக்கமான வீடியோஸ் வந்திருக்கு. எக்கச்சக்கமான பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிக் பாஸ் காமன் மேன் ப்ரோகிராமுக்கு அப்ளை பண்ணிருக்காங்க. சோ அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அவ்வளவு பேருக்கு பிக் பாஸ் போகணும்னு ஒரு ஆசை இருக்கு. எனக்கு அதை பார்க்கும்போது அவ்வளவு பேர் ஆசைப்படுறீங்களாடா, அது எப்படி தெரியுமாடா, சொந்த செலவுல சூனிய வச்சுக்கிறதுடா. ஆனா எப்படிதான் அந்த ஷோக்குள்ள போறதுன்னு இவ்வளவு பேர் ஆசைப்படுறாங்க அப்படின்ற மாதிரி தெரியல. லட்சக்கணக்கான அப்ளிகேஷன்ஸ் வந்திருக்கு. சோ இதெல்லாம் பார்க்கும்போது தெரியல எனக்கு பிக் பாஸ் வந்து எதனால இந்த அளவுக்கு கலந்துக்கணும் அப்படின்ற மாதிரி இவ்வளவு பேர் ஆர்வமா இருக்காங்க அப்படின்ற மாதிரி. உண்மையிலே என்னால வீட்டுக்கு வந்து இன்வைட் பண்ணா கூட இந்த ஷோக்கெல்லாம் போக மாட்டேன். ஏன்னா இந்த ஷோவை இத்தனை சீசனா பார்த்துட்டோமா, கஷ்டம்.
ரொம்ப கஷ்டம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்தெந்த காமன் மேன்ஸ்லாம் உள்ள வர போறாங்க, யாரெல்லாம் கலக்க போறாங்க, யாரெல்லாம் ஆப்பு வாங்க போறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த ப்ரோமோ பார்க்கும்போது இந்த ஷோ உருப்பிடுன்னு தோணுதா, இல்ல ஒண்ணுமே இல்லாம போகுதுன்னு தோணுதா? உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். டாடா பை பை.